கும்மிடிப்பூண்டியில 3 வயது ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சென்னையில மட்டும் ஒரே நாள்ல 10ல இருந்து 12 போஸ்கோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இது எல்லாமே மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டுல உண்மையாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. இப்போ பாதுகாப்பு முக்கியமாக தேவைப்படுது. நான் பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கி கழிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக பாதுகாப்பு இல்லை தான் மேடம். தாவகா கட்சிக்காரங்க தான் அதிக பாலியல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வந்துருக்கு. அது வரைக்கும் ஏன் வாய் தொடர்ந்து பேச மாட்டாரு? நாங்கள் சரி பண்ணிவிடுவோன்னு சொன்னீங்க, எங்க சரியாகலையே, எதுக்கு இருக்க அதிகமாக தான் கம்மியாகலையே. இங்கே பெண்ணும் ஒரு பொம்பளை தானுமா, அது ஒரு நம்பர் அவசர நம்பரும் கிடையாது. இல்லை சிங்கப்பெண்ணுன்றது இவர் புதுசாக பேர் வச்சிருக்காருமா. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அம்மா பேட்ரோல்னு கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் மகளிருக்குன்னு தனியாக கொண்டு வந்தாங்க. இது இப்போ நம்ம ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது நம்ம பண்ண தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறத தவிர யாரும் இப்போ யாரும் இதான் நினைக்கல. அக்கா, கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சென்னையில மட்டுமே ஒரே நாள்ல 6-7 கேஸ்கள் பதிவாயிருக்கு. போஸ்கோ வழக்குல கைது பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை கேட்கும் போது எப்படிக்கா இருக்கு ஒரு மதரா, ஒரு அஸ் உமனா? மதரா நான் சொல்லணுன்னாக்கா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா அது மன்னிக்க முடியாத தப்பு. என்னோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக அவனை என்ன பண்ணணும்னா என்னோட ஃபுல் பனிஷ்மெண்ட்டு அவனை கொல்றதா மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு என்னோட இது இருக்குது. ஆஸ் அ மதரா ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று எடுத்து அவங்கள வளர்க்கணுன்ட்டு நினைக்கிறோம். நீங்கள் அசால்ட்டாக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு போகிறீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஒரு போதை பொருள், அது கூட இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அது விற்கிறதுனால தானே அது வாங்கி சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்றதுனால தானே இந்த மாதிரிலாம் நடக்குது. முதல்ல அதை நீக்கணும். நெக்ஸ்ட்டு சிஸ்டமை கூட கொஞ்சம் மாற்றணும். நான் பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கி கழிச்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் அதிகமாக கொண்டிருக்கு. காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும். அந்த அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையோ இல்லை அவங்களுக்கு மரண தண்டனை மாதிரி வாங்கி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக பாதுகாப்பு இல்லை தான் மேடம். போலீஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாலே போதும். இப்போ விஜய் சார் சிங்கப்பெண்கள் ஒரு இது அமைச்சிருக்காரு. அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இதை குறையும். ரெண்டாவது நம்ம தனி மனித ஒழுக்கம் வேணும். வடநாட்டவரில் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ சின்ன பசங்க தனியாக வெளியில் விடக்கூடாது. சின்ன பசங்களாம் அவ்வளோதான். தனி மனித ஒழுக்கம் இருந்தாலே போதும், எல்லாமே கரெக்டாக இருக்க மாட்டேன். இது நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கும் பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. இப்போ பாதுகாப்பு முக்கியமாக தேவைப்படுது. அதே நேரத்தில் இங்கே எல்லாம் சட்ட ஒழுங்குன்றது எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. மக்கள் திருந்தணும். இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயத்துக்கெலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களும் பெற்றவங்களும் ஒரு தாய் தான். அதனால் அந்த ஒரு முறையில் எதுவாக இருந்தாலும் எல்லாம் உயிரினங்கள் தான். நம்ம தான் அதை பார்த்து இது பண்ணோம். அதே நேரத்தில் சட்டப்படி இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கடந்த ஆட்சியில் தமிழக வெற்றி கழகம் என்ன சொன்னாங்கன்னா, திமுக அரசு பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்களுக்கு சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, சரியான ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லை, பெண்கள் அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க, பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குதுன்னு ஒரு பெரிய முதன்மையான குற்றச்சாட்டை அதை தான் வச்சாங்க. திமுக கழகத்துக்கு மேலே அதான் வச்சாங்க. நாங்கள் வந்தால் அதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம், அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் என்னென்னோ சொன்னாங்க, வந்திருக்காங்க. பட் அதே நிலைமை தான் தொடருது. இன்னும் அதுக்கு ஒரு சரியான தீர்வை இவங்களால் எட்டி பிடிக்க முடியல. கேட்டால் முதல் காரணம் இவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. ரெண்டாவது ஒரு சட்ட ஒழுங்கை சீர் பண்ணுறதுன்றது ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களுக்கு நடக்கிற காரியமும் இல்லை. சரிப்படுத்தணும், கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கணும். இதில் பெற்றவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுமா. இப்போ ஒரு குழந்தை இவ்வளோ நேரம் காணேன்னா பெற்றவங்களும் ஒரு பொறுப்பு தானே. கொஞ்ச நேரம் ஒரு புள்ளியை காணேன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போயிருக்குன்னு தேடுறோம்ல. ஒரு குழந்தைய காணோன்னா தேடுறோம்ல. அந்த மாதிரி பெற்றவங்ககிட்டையும் பொறுப்பு இருக்கணும்ல. குழந்தைய காணோன்னா இவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணியிருந்தீங்க பெற்றவங்க? இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஆட்சி மாறணும், ஆட்சி மாறினா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறி இப்போ 1 மந்த்ல இவ்வளோ கேசஸ் வருது. இதை நம்ம பிளேம் பண்ணலாமா தமிழ்நாடு? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லணும்னாக்க, இது பேசிக்காக ஒருத்தன் செய்யக்கூடிய தப்பு கிடையாது. ஒருத்தருக்காக ஒருத்தர் இல்லை. அது சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க ஒன் ஆன் ஒன்னாக யார் பக்கமும் நிற்க முடியாது.
ஸோ நமக்காக என்னன்னாக்க நம்ம மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம சொல்லி வளர்க்குறது விதம் தான் இருக்குது எல்லா விதத்துலையும். நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இப்போ தான் ஆட்சி மாறி இருக்கு. மாறினதுனால ஆப்போசிஷன் கூட அது பண்ணலான்ட்டு நாம நினைக்கலாம். ஸோ வந்து ஆட்சியெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது, மக்களை தான் ப்ளேம் பண்ணணும். அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி வந்து திங்ஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தாலே போதும். நெக்ஸ்ட் டைம் யாருமே பண்ணுறதுக்கு தைரியமே வராது. மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். மாற்றம் வந்து உங்களுக்கு ஆட்சி மாற்றம் இல்லை, இது வந்து ஏமாற்றம். என்ன இது வந்து உங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறது. அது வந்து ரொம்ப இருக்க அதிக அதாவது சட்டம் ஒழுங்காக சீரழிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பசங்க சின்ன பசங்க பாலியல் ரொம்ப அதிகமாகி போச்சு. இருக்க நாள் ஜாஸ்தியாகவே கம்மியாகவே இல்லை. அதான் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாற்றங்களே இல்லையே, ஃபுல்லாக குற்றங்கள் தான் நடக்கிறத தவிர மாற்றங்கள் கிடையாது. திமுக ஆட்சி கூட இருந்தது. அவங்க ஆட்சிக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா வந்து குற்றங்கள் வந்து உடனே நடக்கலை. சரிங்களா, ஒரு படிப்பு கொஞ்சம் ஒரு 3 வருஷங்கள் இல்லை 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு சில குற்றங்கள் நடந்து கொண்டுருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே வந்து 210 கேஸ் மேலே வந்துருச்சுங்களா. சொல்லுங்கள், இப்போ நியூஸ் பார்த்தாலே பாலியல் பலாத்காரம் 5 வயசு 8 வயசு 7 வயசு 60 வயசு கேள்விக்கு பாலியல் பலாத்காரம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, மக்கள் இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. மாற்ற வேண்டாம் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவரு சட்டம் உங்களுக்கு சரியாக கையாளல. அவர் இன்னும் ஃபுல்லாக கண்ட்ரோல் கொடுக்கல. போலீஸ்க்கு வந்து பவர் கொடுக்கணும். அவர் வந்து அவர் கொடுத்து எல்லா பெண்களையும் பாதுகாக்கணும். அதுதான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டாங்க. அதை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ண தான் அடுத்தது திருப்பி அவர் வருவார் ஆட்சிக்கு. அவர் அது மாற்றம் இனிமேல் வரும். இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அவங்க நல்லா செய்வாங்க. இந்த ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே கை கொடுக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லாரும் வந்து ஒத்தவங்க கூட தான் இருக்கோம். தாய்மாருங்களாம் நம்ம முறைப்படி இருக்கிறோம். அதனால் குழந்தைங்கன்றது வந்து தெய்வத்துக்கு முறையானவங்க. அவங்கக்கிட்ட நம்ம தெய்வத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லதே கிடையாது. அது வந்து எப்போவுமே அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து உங்களை பெற்றவங்களும் ஒரு தெய்வம் மாதிரி, அதுபோல் சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு தெய்வமாக நினச்சி பழகுங்க. இதில் வந்து தவறான விஷயமா நடந்துக்காதீங்க. நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் தாயை பழகிக்கிற மாதிரி, உங்களை பெற்றவங்களே நீங்கள் பகைச்சிக்கிற மாதிரி. ஒரு 4-5 நாளாக நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தாவக கட்சிக்காரங்க தான் அதிக பாலியல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வந்துட்டுருக்கு. நாங்கள் சொல்லலை, உங்களை மாதிரி மீடியாக்கள் நியூஸில் வந்துட்டுருக்கு. அது வரைக்கும் ஏன் வாய் திறந்து பேச மாட்டுறாரு? எதிர்கட்சியை குறை சொல்கிறதுக்கு வாய் அவ்வளோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 50,000 பேரை கூப்பிட்டு பேசுகிறவர் இதுக்கு என்ன நடவடிக்கை போகிறேன் எது பண்ண போகிறேன் ஏன் சொல்ல மாட்டுறாரு? கேட்டால் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அதையும் அவர் ஆமோதிக்கிறாரா? என்ன காரணம்? இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதை வந்து காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்கு? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தானே இருக்கு. அதை அவங்க சரியா கையாளலையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல. சரியாக கையாளலையா அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரே பிரச்சனை கிடையாது, இது வந்து சொல்ல முடியாது, இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, மன்னிக்க முடியாத குற்றம் தான் ஃபஸ்ட்டு. இதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு வந்து நிற்கணும். தைரியம் வந்து வர்றதே வந்து யாருக்குமே இனி வரைக்கும் கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடைக்கலையே. இது வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்கு. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருமே கடுமையான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அந்த பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தாலே போதும், நிறைய பேர் வந்து மாற்றம் கொண்டு வரலாம். இவங்க வந்தால் சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து 30-40 நடக்க தவிர கம்மியாகல, அதிகமாகுது. அதாவது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-90 கிட்ட போயிடுச்சு. என்ன இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் இது. ஏன்னா பசங்க சின்ன குழந்தைங்க பார்த்து எதுவும் பாராமல் வந்து இவங்க வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இவர் வந்து ஆக்டர்ஸ்லேயே இருக்கிற தவிர வந்து ஆக்ஷன் எதுவும் இல்லை, நடிப்பில் தான் இருக்கிற தவிர வந்து உங்களுக்கு வந்து செயலில் எதுவும் இல்லை. ஏதோ ஆட்சி மாற்றங்கள் இருந்தால் தான் இது சரியாக வரும். நடக்கிற பாலியல் வன்முறை, சிறார்கள் பாதிக்கப்படுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களால் தான் அதிகமாக நடக்குது. அதை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. தமிழ்நாட்டு மக்களால், தமிழ் இளைஞர்களால் நடக்குது ஒரு 20% 30%ன்னா 70% வட இந்தியர்களால் தான் அதிகமாகவே நடக்குது. இந்த சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுறது, பெண்கள் பாதிக்கப்படுறது. அதை பார்க்கணும்ல, அதுக்கு என்ன தீர்வுன்னு அதை காக்கணும். அதை பார்க்க மாட்டுறாங்க. இவங்க முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, எங்கே தம் மேலே பழி வந்துட போதும் திமுக அரசை தான் குறை சொல்கிறாங்களே தவிர நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு என்ன நடவடிக்கைன்றதை ஒரு தெளிவுபூர்வம் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்களாம் கடுமையாக நடவடிக்கை எடுங்க, நல்ல சட்ட ஒழுங்கை கையில் எடுங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த அம்மா இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா தான்மா 10 மணி ஆனாலே வாலிப பசங்களை ரோட்டில் பார்க்க முடியாது. அப்போத்திக்கலாம் நாங்கள் ரோட்டில் தான் இருக்கிறோம். 10-10:30 மணி ஆனாலே ஒரு வயசு ஆம்பளை பிள்ளைங்களை ரோட்டில் பார்க்கவே முடியாது. அந்த அம்மா இருக்க சொல்ல. இப்போ என்னடான்னா நைட்டெல்லாம் கற்றுதுங்கோ, நைட்டெல்லாம் வண்டி எடுத்து சுற்றுதுங்கோ. அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் போடுங்க, டைமிங்கு கண்ட்ரோல் போடுங்க. இத்தனை மணி ஆனால் பிள்ளைங்கெல்லாம் ஊடாடுங்கன்னா இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் போடுங்க. நீங்கள் இதுங்களெல்லாம் கண்ட்ரோல் போடாமல் இப்படியே விட்டுருந்தா எப்படி தான் சட்டம் ஒழுங்கு எடுக்க முடியும்?
இப்ப நீங்க வந்து இதுக்கு யாரை நம்ம குற்றம் சொல்றதுக்கு, இப்ப நீங்க பனிஷ்மெண்ட் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? சோ அடுத்த கட்ட நடவடிக்கையா யார் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் யார் எடுக்கணும்னா சொசைட்டி தான். ஏன்னா பக்கம் இருக்கிறவங்க எங்கேயோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க வர முடியாது. இப்போ என் பக்கம் நடக்குதுன்னா கம்பல்சரி நான் தான் கேட்கணும். அது நான் கேட்கலன்னா அது வேஸ்ட்டு. அது என்னோட குழந்தையாவே இருக்கலாமே. ஸோ அது நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும். ஒரு மாதம் இல்லை ஒரு நாள் கூட மேடம் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்குது மேடம். அப்போ பாதிக்கப்படுறது பெண்கள் தானே பாதிக்கப்படுறாங்க, சின்ன குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து அவங்க கரெக்டாக ஆக்ஷன் எடுத்து வேலையில் இறங்கி செய்யணும் மேடம். ஒரு மாதம் ஒரு வருஷம் கணக்கில்லை மேடம். கரெக்டாக ஆட்சி பண்ணாலே ஆட்சி நல்லா இருக்கு மேடம். தப்பு செய்கிறானா அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை போடுங்க. அப்போ தான் மக்களுக்கு இதுவாக இருக்கும். அரெஸ்ட் பண்ணி 10 நாள் உள்ளே இட்டுன்னு போகிறீங்க, கேஸ் போட்டு 15 நாள் 30 நாள் 40 நாள் 50 நாள் 1 வருஷம், அவன் 1 வருஷம் உள்ளேருந்து வரான், மீண்டும் அதை தவறு தான் பண்ணுறான். இப்போ உடனே நடவடிக்கை தூக்கு தண்டனை போட்டால் அது தப்பு பண்ணுவானா சொல்லுங்கள்? அது கொண்டு வரணும். அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் தான் மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்கள் வந்து இப்போ ரோட்டில் நடமாடுவாங்க. இப்போ பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு. என்ன சொல்கிறது, சட்டத்தில் இப்போ வந்திருக்கிறவங்க மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, முன்னாடி செஞ்சவங்க மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. இது மனிதபூர்வமாக அவங்க வந்து பார்த்து நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது. அதையே நீங்கள் மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே வந்து அது நல்லது கிடையாது. அது சட்டம் உங்களை நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை உண்டு. அதை மறந்துடாதீங்க. நோவா அவர் வராரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்டேஷனில் இருக்கிறாரு, அது இருக்கிறாரு, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்றாரு, அது பண்ணுறாருன்னா நல்ல விஷயந்தான். இதை ஏன் பண்ண மாட்டுறாரு? அதை விட இதுதாங்க முக்கியம். ஒரு உயர் அதிகாரிகளை போடுங்க. சட்ட ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை, சட்ட ஒழுங்கு நினச்சா சிறந்த காவல்துறைங்க, சிறந்த தமிழக அரசு காவல்துறை, சிறந்த காவல்துறை. அதை ஏன் பண்ண மாட்டுறாரு? வாய்க்கிலேயே சொன்னார்ல, ஓட்டு வாங்கிறதுக்காக பேசினார்ல, நான் வந்தால் சிட்டிக்கை போட்டு சொன்னார்ல மாற்றிடுவேன்னு. ஏன் அது செய்ய முடியல அவரால்? சிங்கப்பெண் அதிரடை படை அப்படின்னு சொல்லி ஒரு உருவாக்கி இருக்காங்களே, பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த படை உருவாக்கி இருக்காங்க. இதனால வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும் நம்ம எடுத்துக்கலாமா? அதனால மட்டும் கிடைக்காது, அதோட சேர்த்து வந்து எல்லாருமே மாறணும். நிறைய திங்ஸ் மாறினா மட்டும் தான் முடியும். வெறும் வந்து நாங்கள் ஜஸ்ட் சிங்கப்பெண்ற இது டைட்டில் கொண்டு வந்தால் மட்டும் முடியாது. கவர்மெண்ட்டு சிஸ்டம், பனிஷ்மெண்ட்டு, இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து மாறும் போது தான் எல்லாமே மாறும். ஒரே நாளில் ஒரே திங் மாற்றவே முடியாது. ஆல்ரெடி முன்னாடியே பண்ணிட்டாங்க மேடம். இது வந்து சும்மா கண் தொடுப்புக்காக வேண்டி சிங்கப்பெண். இது ஒன்றும் யாரும் ஒன்று நாங்கள் பார்க்குறோம், ஒன்றும் எதுவும் இல்லை. இதுக்கு இவங்க இருந்தது தான் இன்னும் அதிகமாகுது, கம்மியாகல. இவங்க வந்து தான் இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா தான் தவிர கம்மியாகல. இல்லை சிங்கப்பெண்ணுன்றது இவர் புதுசாக பேர் வச்சிருக்காருமா. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து அம்மா பேட்ரோல்னு கொண்டு வந்தாங்க, திமுக ஆட்சியில் மகளிருக்குன்னு தனியாக கொண்டு வந்தாங்க. இவர் வந்து புதுசாக அதுக்கு பேர் வச்சிருக்காரு, இல்லாமல்லாம் இல்லை. ஏற்கனவே அம்மா பெட்ரோல் பண்ணாங்க. இவர் வந்து இந்த பாதிப்பு நான் வாக்கு கொடுத்துட்டேன்றது கொண்டு நல்ல விஷயம்தான். ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுலாம் தவறான விஷயம் இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்கள குறை சொல்லிட்டு நீ அதை தானே பண்ணிட்டு இருக்க. சிங்கப்பெண்ணெல்லாம் என்னம்மா, அது ஒன்றுமே தெரியலையே. சிங்கப்பெண்ணும் ஒரு பொம்பளை தானம்மா. அது ஒரு நம்பர், அவசர நம்பரும் கிடையாது. அது ஆரம்பித்தார் பார்த்தியா, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பெண் காவல்துறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த சிங்கப்பெண் காவல்துறைக்கே வந்து பாலியல் பலகாரம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதமா இல்லை ஒரு 8 மாதமா நீடிக்குமா தெரியல. ஏன்னா மக்களை வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து ஓட்டு போட்டு இப்போ சின்ன சின்ன குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. ரொம்ப அநியாயமாக நடக்குது இந்த அரசாங்கத்தில். ஒரு நடவடிக்கை, தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு தனி மனித ஒழுக்கம் தான் காரணம். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குதுன்றத அவர் சொல்றாரு. கேள்வி அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தனி மனிதன் காரணம் தெரியுதில்ல உங்களுக்கு. அப்பயாதுக்கு வந்து எதிர்கட்சியில் வந்து அப்படி பேசுனீங்க, நீங்கள் தானே பேசுனீங்க. நாங்கள் வந்து சரி பண்ணிவிடுவோன்னு சொன்னீங்க. எங்கே சரியாகலையே? எதுக்கு இருக்கா அதிகமாக தான் வந்து கம்மியாகலையே? சிறந்த காவல்துறை தான், நினச்சா பண்ணலாம். அவர் சொல்கிறதும் ஒன்று தான், தனிநபர் தனி மனித ஒழுக்கம் வேணும். ஆனால் அந்த குற்றச்சாட்டை வந்து அவர் இப்போ சொல்கிறாரு. இதே திமுக அரசு மேலே சொல்லும்போது அவர் திமுக அரசு தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், அவர் நிர்வாகம் சரியில்லை, சரிப்படுத்தலை அப்படின்னு ஊர்பட்ட குற்றச்சாட்டை திமுக அரசு மேலே வச்சார். அப்போ அவருக்கு தெரியலையா தனி மனித இதுன்னு தெரியலையா? இப்போ தான் மேலே பழி வந்துச்சுன்னொடனே தனி மனித ஒழுக்கம் வேணுன்றாரு. எல்லா வீட்லேயும் வந்து பசங்களை வந்து எல்லாரும் ஒழுங்காக தான் வளர்க்குறாங்க, சரிங்களா? காலேஜ் போகிறாங்கன்னா சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. அந்த ரோட்டில் இருக்க சில பேர்கள் வந்து அந்த பெண்களை வந்து தவறாக ஒரு விஷயத்தை பார்த்து அதை கலாச்சிக்கின்னு இது பண்ணுறாங்க. போலீஸ் பக்கத்துலேயே இருக்கும் போது கூட ஒரு ஸ்கூல் பசங்க போகுது, அந்த பசங்களை வந்து கெஞ்சா அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, கை மேலே வைக்கிறாங்க, வரியா இது பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. காவல்துறை வந்து அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, மிரட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. அதையும் பண்ண மாட்டேறீங்க. குற்றங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தாவக்கையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, வட்ட செயலாளர்லேருந்து துணை செயலாளர்லேருந்து அந்த கட்சி ஆளுங்களே வந்து அந்த அவங்க கட்சி ஆளுங்களே பாலியல் பலாத்காரங்க இது பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்திருக்காரு,
இவர் வந்து கட்டாயம் கொஞ்சம் காலம் ஆகும், ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் கூட போகலாம். அதனால் உடனே எடுத்தடுப்பில் எதுவும் அரசாங்கத்தில் உக்காந்த உடனே யாரும் செய்ய முடியாது. டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது வந்து நம்ம வந்து பண்ண தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம் அப்படி தான் நினைக்கிறத தவிர யாரும் இப்போ வந்து யாரும் இதான் நினைக்கல. இன்னும் நல்லா இருக்கும். அது நீங்கள் அவர் கேளுங்க, அவர் தான் கேட்கணும். பத்திரிகையில் உங்களை மதிக்கதே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் கேட்பீங்க? உங்களை தான் சட்டையே பண்ணுறது இல்லையே. எங்களை மாதிரி பொதுமக்கள் கேட்டால் நாங்கள் பேசுவோம், ஒரு நிமிஷத்தில் கடந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் கேட்டு அவர் பதில் சொன்னால் தானே அது இந்தியா முழுக்க பரவும். கேளுங்க.